மலர் லைஃப் ஸ்டைல். நான் இப்போ மீன் குழம்புக்கு உள்ள மசாலா திரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கிலோ மல்லி, 3/4 கிலோ வத்தல், 100 ஜீரகம், 50 மிளகு, 50 மஞ்சள், 10 கிராம் சோம்பு. இதை போட்டு மொத்தமாக வெயிலில் நல்லா காய வச்சு, ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சா போதும். வச்சு நான் திரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் டப்பாவில். இதுதான் மீன் குழம்புக்குள்ள மசாலா. இந்த மசாலையில் நீங்கள் குழம்பு வச்சா குழம்பு டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? ஒரு சிலர் சாம்பார் பொடியில் மீன் குழம்பு வைக்கிறாங்களா, அது எப்படி வச்சு சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. சாம்பார் பொடியில் மீன் குழம்பு வச்சா அது எப்படி டேஸ்டியாக இருக்கும்? அதுக்குள்ள மசாலையில் குழம்பு வச்சா தானே நல்லாயிருக்கும். சாம்பார் பொடியை தட்டி குழம்பு வைக்கிறாங்க. என்கிட்டே சொல்கிறாங்க, என்ன மசாலா எடுப்பீங்கன்னு கேட்டால், சாம்பார் பொடி போட்டு நாங்கள் மீன் குழம்பு வைப்போங்க. நான் சொல்கிறேன், இப்படி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்குள்ளே போட்டால் தானே அந்த மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நாங்கள் மீன் குழம்புல எண்ணெய் ஊற்றுறதே கிடையாது. மீன் குழம்புல எண்ணெய் ஊற்றக்கூடாது. அது எந்தெந்த மீனுக்கோ அந்த மீனுக்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். எல்லா மீனுக்கும் ஊற்றக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள் நல்லா அந்த பவுடர் எப்படி திரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இப்படி நீங்களும் வாங்கி திரித்து வச்சுக்கிறோங்க. சாம்பார் பொடி போட்டு மீன் குழம்பு வைக்காதீங்க, அது நல்லாவே இருக்காது. இந்த மசாலையில் நல்லா ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டு மீனை நல்லா வெட்டி வச்சுக்கிட்டு, ஒரு தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா வெட்டி போட்டு அந்த குழம்பை உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதான் இதுக்குள்ள மசாலா நான் சொல்லியிருக்கேன். 1 கிலோ மல்லி, 3/4 கிலோ வத்தல், 100 ஜீரகம், 50 மிளகு, 50 மஞ்சள், 10 கிராம் சோம்பு. இதுதான் நாங்கள் போடுற மசாலா. நீங்களும் இதே மாதிரி போட்டு திரித்து வச்சுக்கிறோங்க. சரிங்களா? பார்த்துக்கிறோங்க, இந்த மசாலா தான். இதே மாதிரி நீங்களும் திரித்து வச்சு குழம்பு வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆமாம், அந்த மீன் குழம்புக்கு புளி ஊற்றணும். கண்டிப்பாக புளி ஊற்றி செஞ்சால் தான் மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.